வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போட்டிக்கு நானும் வரலாமா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம மல்லி போட்டிக்கு கலந்துறதுக்கு நம்ம வெண்பாவை ஒரு பக்கம் கூட்டிட்டு போலான்னு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம விஜய் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. விஜய் கால் பண்ணாலும் கால் ரீச் ஆகல. அதனால நம்ம தீபக் கோவம் வந்ததோட மட்டும் இல்லாம நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் மல்லி முட்டாத்தனமா பண்ணிருக்கீங்க, உங்களோட பெரியவங்களோட சண்டைக்கோசரம் குழந்தையோட லைஃபை நீங்க ரொம்ப ஸ்பாயில் பண்றீங்க. என் பொண்ணா இருந்தாலும் சரி, உங்க பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பக்கம் எல்லாம் அவங்களோட முன்னேற்ற பாதையில அவங்க ஒரு படிக்கட்டை எடுத்து வச்சு போற தருணது. இந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது அவங்களே முடிவு பண்ணிவாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் சரி ஓகே இப்ப என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் வெண்பாவை அழைச்சிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தீபிகா, நான்லாம் தீபிகா சாதாரணமான ஆளுன்னு நினைச்சுன்னு இருக்காங்க. நான் ரவுடிங்களுக்கெல்லாம் ரவுடி, திருடனுக்கெல்லாம் திருடன். நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒருத்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சொல்லாம அழிச்சிட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. என்னடா தீபிகா எப்படி எல்லாம் பேசுறா, அவ பேசுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு பதட்டமாவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா அந்த சொல்ற தருணத்தை பார்க்கணுமே. தீபிகா ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா வச்சு செய்யணும். யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் வச்சு செஞ்சு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம வெண்பா அந்த போட்டிக்கு வந்தா தானே ஜெயிப்பா, இந்த போட்டிக்கு வந்தா தானே விளையாடுவ, ஐஸ் தான் அதில் ஜெயிக்கணும், ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும், அதுக்கான முயற்சி எல்லாத்துலயும் நான் கூட இருக்கணும், என் பொண்ணு என்னைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த வெண்பாவை கடத்த வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றதோட மட்டும் இல்லாம ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணதும் ரவுடிங்க வந்து ஒரே ஷாக். ஒரு பக்கம், மேடம் நீங்களா மேடம், நீங்க எப்ப வேலை தருவீங்கன்னு நான் காத்திருந்தேன் மேடம், காத்திருந்து காத்திருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டு பாட காத்திருந்ததுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அந்த இடத்துல வருது பாருங்க, ஜாக் பாட்டு அடிச்சாம் பாரு, ஜாக் பாட்டு இதுதான்டா என்னோட பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷம் கொண்டாட கோடாகலன்ற மாதிரி வேற மாதிரி போயின்னு இருக்கு. இந்த சமயத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் அதாவது விஜய் இருக்காருல்ல, அவரு போனு அட்டன் பண்றாரு. யாருக்கு போன் பண்ண போன் எடுக்கல. நம்ம மல்லியும் மறுபக்கம் தீபக்கம் போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு குறுக்க அந்த கௌசிக்கு அந்த மாதிரி அடியாட்கள் 2-3 பேர் வந்துடுறாங்க. டே என்னடா தம்பி காலேஜ் தான் நீ பேர் லாட்டா லபுக்கு அப்படின்னு ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். என்னடா நானும் பார்த்துன்னு இருக்கேன் ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகும்போது நம்ம வெண்பா வெளியே வந்து நிக்க, பின்னாடி கார்ல இருந்த ஒரு 4-5 பேர் சும்மா குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து அழகா அப்படியே சும்மா அவனுங்களை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போறாங்க. டே 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 பாவடா, டே குழந்தைய விட்டுருக்குடா, டே ஏடா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுதுன்னா மண்டை சூடாகுது. மண்டை சூடாயிருச்சுடா, என் மண்டை சூடாயிருச்சு, இனிமே என்ன பிடிக்க முடியாதுடா, பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மண்டை சூடாயிருச்சு ஒரு பக்கம். உடனே பாக்கணுமே நம்ம வெண்பாவை கடத்தின்னு போயிடுறாங்க. எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. திடீர்னு நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த இடத்தோட இன்ஸ்பெக்டர் அவங்க தான். அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. என்னப்பா என்னாச்சுப்பா, யாருக்கு என்னப்பா தூக்கணும், என்னப்பா பொருளா காணமா, துணியா காணமா, துண்டா காணமா அப்படின்னு சொல்லிட்டு தெனாட்டா திமுறா கேட்கறாங்க. தீபிகா இதெல்லாம் உன்னோட வேலையாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் சொல்ல, ஹலோ தீபக், மிஸ்டர் தீபக், தேவையில்லாம ஒரு பக்கம் என் விஷயத்துல தள்ளிட்டு நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க, பேரவே ரொம்ப ஸ்பாயில் பண்றீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நான் தான் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா தாலையும் ஒரு பக்கம் செயின் 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 தட்டின்னு இருக்கீங்க. நான் என்ன பண்ணதை நீங்க பாத்தீங்க, என் மேல நீங்க எப்படி அபாண்டமா பழி போடலாம், இதெல்லாம் ரொம்ப ராங், ரொம்ப தப்பா இருக்கு தம்பி, ரொம்ப தப்பா இருக்கு. இதே மாதிரி போச்சு லைஃப், இதே மாதிரி போயிடாது, ஞாபகம் வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாக்கணுமே நம்ம தீபக் இருந்துன்னு பேசுவடி பேசுவேன், ஓ நேரம் காலம் பேசு, இப்போ வெண்பா மட்டும் எங்கன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன பண்ணனே தெரியாது. அந்த போட்டியாவே நிறுத்திடுறாங்க. அந்த பிடி சார் வந்து போன் பண்ணி, தீபிகா மேடம் இந்த போட்டி நிறுத்திடுச்சு, இந்த போட்டிக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு கனவால கண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க வந்து எதுக்காக நிறுத்த, நீங்க வெண்பா ஒருத்தி இல்லைன்னா அவளுக்காக போட்டி நிறுத்துவீங்களா, இல்லோ மேடம் வெண்பா போட்டி கலந்துறன்னு வந்து வெண்பா யாரோ கடத்திட்டு இருக்காங்க, அதனால வெண்பா வந்தாதான் இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சிவுக்குன்னு ஆயிருது, நல்லா முக்கி வச்ச மாட்டு சாணி எடுத்து மூஞ்சில வச்ச மாதிரி ஆயிருது நம்ம தீபிகாவுக்கு. சே, நாம ஒரு பிளான் பண்ணி எப்படியா நம்ம பொண்ணு ஒரு பக்கம் ரன்னிங் ரேஸ்ல அப்படியே சும்மா டுக்கு 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 டுக்குன்னு குதிரை மாதிரி வேகமா ஓட விடலான்னு பார்த்தா அந்த இடத்துல இப்படி ஒரு சொதப்பல் நடந்துச்சு. நம்ம எந்த பக்கம் போனாலும் சொதப்பலாவே இருக்கு. நம்ம என்னடா பண்றது எதிரா பண்றது சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடினு இருக்காங்க. பாட்டு பண்ணா மட்டும் இது நல்லது நடந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிட்டு தெரியல. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒரு பக்கம் நேருக்கு நேர் நமக்கு தெரியுதான் போது. இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் காத்துட்டு இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை, சிக்கல் மேல சிக்கல் வரதாங்க போகுது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வராரு. வந்த உடனே உங்ககிட்ட இதுக்குதான் படிச்சு சொன்னேன்,
அவளை அனுப்பாதான்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி வாண்டடா எனக்கு ஃபோன் காலில் மிஸ் கால் வந்துருச்சு. இந்த மாதிரி டேஞ்சரா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டா அடுத்த செகண்டே அவளை தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எல்லாமே தீபிகான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த போட்டியும் வேணாம் ஒரு அவரை கொட்டையும் வேணாம்னு சொல்லிட்டு என் பாட்டு நான் ஓரமா இருந்தேன். நீ தேவையில்லாம ஒரு பக்கம் ஆர்வ காலையில எழுந்து என் பொண்ணை இப்ப சிக்கல்ல மாட்ட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் பொண்ணு என் பொண்ணு விஜய் பிரிச்சு பேசுறியா விஜய் பிரிச்சு பேசுறியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மல்லி பேசுறாங்க. மல்லி பிரிச்சு தான் பேசினே இருக்கா. என்ன உனக்கு பிரிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு இக்கறதா தானே பேசுறேன். இப்படியே போச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது, என் பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. கோவக்கார கிளியே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவத்துல கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. இது எவ்வளவு தூரம் போக போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது எப்படியெல்லாம் கொண்டு போக போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எது இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத் தருங்கள்.